ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 68 6 வசனத்தை முன்வைக்கிறேன். சாம் சாப்டர் 68 verse 6. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது திருமறை இவனமாக சொல்கிறது, தேவன் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவன் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை இன்று காலையில் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் குடியிருக்கிற ஸ்தலங்கள் உங்களுக்கு சரியாக இல்லாதபடி, அல்லது குறிப்பிட்டிருப்பதற்கு சரியான ஒரு வீடு வாசல் எனக்கு இல்லையே, நான் நெருக்கப்படுகிறேனே, நான் இருக்கிற இடத்திலே பல பிரச்சனைகள் வருகிறதே என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஆமருமையானவளே, தேவன் சிறுமைப்பட்டவனுடைய சிறுமை, தள்ளப்பட்டவளை ஆண்டவர் ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது தனியாக இருக்கிற மக்களை தான் அவர் தேடி போகிறார். தனிமாய் இந்த மக்கள், தனிமையிலே வாடுகிற மக்களை அவர் தேடி போகிறார். உலகத்திலே சமுதாயத்திலே தள்ளப்பட்டு ஒருக்கப்பட்டு மக்களினால் புறக்கணிக்கப்பட்டுள்ள. ஆகவே தான் அவள் மல பிரசங்கத்தில் அவர் சொல்ல ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எளிமையாக இருக்கிறையோ, துயரப்படுகிறாயோ, உன்னை பாக்கியவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்ற என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தனிமையானவளை தேடி செல்கிற தேவன். 38 வருஷம் படுத்த படுக்கையாய் என்னை கவனிக்க யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த அந்த மனுஷனுக்காக அவர் கடந்து போகிறார். அந்த பெதஸ்தா களத்துக்கு போய் அவனை பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த வார்த்தை அவனுக்கு எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும், எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். நீ சுகமாக விரும்புகிறாயா? கதரேரா நாட்டில் கல்லறையில் இவாசின் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட கல்லறையிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். கல்களினால் தன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த டூமில் இருக்கிற அவனை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு மாத்திரம் கதரேரா நாட்டுக்கு புறப்பட்டு போய் ஒருவனை சந்தித்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு தெய்வன். ஆண்டவருக்காக நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது குடும்பத்தை விட்டும் உறவினர் விட்டும் வேறு பிரிக்கப்பட்டேன். சென்னையிலே அனாதை போல 3 ஆண்டுகள் நான் இருந்தேன். நண்பர்களே, ஒரு தடவை நான் அதிகமாய் பலவீனத்திலே பாதிக்கப்பட்டேன். என்னை கவனிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அதிகமாக நான் நடக்க முடியாத அளவு பலவீனம் ஏற்பட்டது. அரசு மருத்துவமனையில் கீழ்ப்பாக்கத்தில் என்னை கொண்டு போய் போட்டார்கள். நான் வேதனையோடு இருந்தேன். ஒரு நாள் காலையில் எழும்பி டீ குடிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் எழும்ப முடியவில்லை. ஆனால் அந்த வேளையில் அப்படியே யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த படுக்கையில் ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவரிடத்துல வந்து கேட்டார், பிரதர் நீங்கள் யாருன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்படி படிக்கிறேன், வேதாம கல்லூரியில் படிக்கிறேன், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறேன். அவர் இங்கே என்னை சேர்த்து விட்டார். மத்தியானம் வந்து ஏதாவது காசு கொடுப்பார். நான் அப்படியே எழும்பி போய் ஏதாவது குடிப்பேன். இப்பொழுது காசு கூட இருக்கிறது, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். அவர் உடனே பையிலே கொண்டு வந்த ஒரு பிரெட்டை எடுத்து ஒரு காஃபியும் எனக்கு கொடுத்து குடியுங்கள் என்றார். எத்தனை அற்புதம்! சந்தோஷம் விட்டு மனதார அவரை ஆசீர்வதித்தேன். அனாதை போல கிடந்த எனக்கு அவர் ஒரு ஆதரவு அளித்தார். நண்பர்களே, சிறுமைப்பட்ட மேலே சிந்தையுடைய தெய்வம் என் ஆண்டவராகிய கர்த்தர். நீ நல்லா இருக்கும்போது 4 பேர் உன்னை பார்த்து ஓடி வருவாங்க, நீ அழகாக இருக்கும்போது 4 பேர் ஓடி வருவாங்க. ஆனால் தனிமையிலே நீ இருக்கும் பொழுது உன்னை கரிசனையுடன் விசாரிக்க யாரும் வர மாட்டார்கள். அதுதான் உலகம். வேத வசனம் சொல்கிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டு பண்ணி கொடுக்கிறார்கள். சமுதாயத்தை தள்ளப்பட்டிருக்கிறாயோ, உனக்கென்று நிரந்தரமான ஒரு பணி இல்லையோ, நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லையோ, நடுத்தரவில் இருக்கிறாயோ, கவலைப்படாதே. உனக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா 61 அதிகாரத்தை வாசித்துப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்ததை வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவர் உன்னை மனதுருக்கத்துடன் அவர் விசாரிப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். கவலைப்படாதே, பயப்படாதே, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு. நீ பேர் விரிக்கப்பட்டவள் அல்ல, தள்ளப்பட்டவள் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல. உன்னை உருவாக்க இயேசுவாலே முடியும். யார் உன்னை பரியாசம் பண்ணுகிறார்களோ, துச்சமாய் நினைக்கிறார்களோ,
அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவனை நிறுத்துவார். அந்த தேவனை நோக்கிப்பார், தேவன் நோக்கிப்பார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தனிமையாயிருக்கிற உனக்கு, ஒன்றுமே வாழ்க்கையில் பிடிமானம் இல்லை என்று சொல்லுகிற உனக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுத்து உன் கட்டுகளை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாளாக இருக்க ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். Have a wonderful day. God bless you. Amen.